வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நியூக்ளியர் டாப்பிக்லேருந்து நம்ம நீட்டுக்கு தேவையானதை பார்க்குறோம். நம்ம எடுத்துக்கூடிய டாபிக் காம்போசன், சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அட்டாமிக் மாசஸ். இது போக இந்த யூனிட்டில் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. அது பைண்டிங் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தியரிட்டிக்கல் பார்ட்டை ஒரு ஷார்ட் ரிவிஷன் பண்ணிடுவோம். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையும் கிறிஸ்பாக லிஸ்ட் பண்ணிடுவோம். இது உங்களோட போர்டு எக்ஸாம், நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன நியூமரிக்கல் கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நியூக்ளியஸோட காம்போஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நியூக்ளியஸை பொறுத்தளவில் அதில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குது. புரோட்டானோட சார்ஜ் உங்களுக்கு தெரியும், அது பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ் இல்லை. புரோட்டானோட மாஸ் 1.6726 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம்ஸ். வேரஸ் நியூட்ரான் மாஸ் 1.6749 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம்ஸ். இந்த 49க்கு பதிலாக 50 கொடுத்துருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக சேம் தான். இதை அட்டாமிக் மாஸ் யூனிட் யூ இல்லை ஏஎம்யூங்கிற யூனிட்டில் எழுதுனா இது மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.007276 யூனிட்ஸு. மாஸ் ஆஃப் நியூட்ரான்கிறது 1.00866 யூனிட்ஸு. ஆல்மோஸ்ட் சேமு. வேறஸ் நம்ம எலக்ட்ரான் மாஸ் கம்பேர் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் 1836 டைம்ஸ், சில புக்கில் 1840 டைம்ஸ்னு இருக்கலாம், கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் மாஸை விட புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மாஸ் வெரி வெரி கிரேட்டர். கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நெக்லிஜிபிள். தென் ஸ்டெபிலிட்டி பொறுத்தளவில் ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்குது. அப்படி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு. அது போக அது பேலன்ஸ்டாகவும் இருக்கும். ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பெட்வீன் புரோட்டான் அண்ட் புரோட்டானுக்கும் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கிறனால அது ஸ்டேபிளாக இருக்குது. அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அன்ஸ்டேபிள் நியூக்ளியை டீகே ஆகும். அப்படி டீகே ஆகிறது எந்த நியூக்ளியெல்லாம் ஆகும் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீ நியூட்ரான் சொல்லுவோம். டீகே ஆகக்கூடிய ஒரு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸை ஃப்ரீ நியூட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அது அன்ஸ்டேபிளாக இருக்கும், டீகே ஆகும். இப்படி டீகே ஆச்சுன்னா ஃப்ரீ நியூட்ரான் என்னவா டீகே ஆகும்? ஃப்ரீ நியூட்ரான் டீகேஸ் இன்டு புரோட்டான், எலக்ட்ரான் அண்டு ஆன்டி நியூட்ரினோ. இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஒரு நியூட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி டீகே ஆகுது? டீகே ஆகும் போது ஒரு புரோட்டான் கிடச்சிருது, ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் கிடச்சிருது, அண்டு ஒரு ஆன்டி நியூட்ரினோ இருக்கும். இந்த ஈக்குவேஷன் 2 பக்கம் பேலன்ஸ் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருந்து அது டீகே ஆகுது அப்படின்னா அதோட மீன் லைஃப் எவ்வளோ இருக்கும், ஹாஃப் லைஃப் எவ்வளோ இருக்கும்? மீன் லைஃப்ங்கிறது ஆவரேஜ் மாதிரி. மீன் லைஃப் 1000 செகண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். வேரஸ் ஹாஃப் லைஃப் 12 to 13 மினிட்ஸ் இருக்கும். சில புக்கில் 12 இருக்கலாம், சில 13 இருக்கலாம். அது அந்த ரேஞ்சில் இருக்குது. ரெண்டுமே கரெக்டு தான், 12 to 13 இருக்கும். புரோட்டான் அண்டு நியூட்ரான் ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அட்டாமிக் நம்பர் நம்ம ஜெட்டில் டினோட் பண்ணுறோம். இது எதை சொல்லுது? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸு ஒரு நியூக்ளியஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இதுதான் அட்டாமிக் நம்பர் தான் டிட்டர்மைன்ஸ் எலமெண்ட். அந்த எலமெண்ட் நேமே ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், குளோரின் எல்லாமே நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? அட்டாமிக் நம்பர் வச்சு தான் சொல்கிறோம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் என்ன எலமெண்ட்டுங்கிறதையே ஃபிக்ஸ் பண்ணுது. அடுத்து மாஸ் நம்பர். மாஸ் நம்பருங்கிறது ஏல டினோட் பண்ணுறோம். இது Z ப்ளஸ் N, அதாவது புரோட்டானையும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர்.
தென் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன டைப்பில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டேபிளாக சொல்லிடுறேன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோங்கிறத இதை லிஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஐசோடோப்ஸ், புக்கில் படித்த டெஃபினிஷன்லாம் நம்ம இங்கே விட்டுறலாம். நமக்கு நீட்டில் இல்லை ஜேஇக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும்தான் லிஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ ஐசோடோப்ஸ் என்னென்னு படிச்சிருப்பீங்க. சேம் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸு அண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. அடுத்து ஐசோபார்ஸு, சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், தட் இஸ் அட்டாமிக் நம்பர். அடுத்து ஐசோடோன்ஸு, சேம் நம்பர் ஆஃப் n, டிஃப்ரெண்ட் z. அடுத்து மிரர் நியூக்ளியை, புக்கில் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஐசோடோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு அதை பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜனில் காட்டலாம், ட்ரிட்டியம், டியூட்ரியம் சொல்லலாம். தென் குளோரின் 1735, அதே குளோரின் 1737. ஐசோபாருக்கு வந்து ஹைட்ரஜனோட வேரியண்ட்டு, அடுத்து ஹீலியமோட வேரியண்ட்டு. இதே மாதிரி கார்பன் C14, நைட்ரஜன் 714. ஐசோடோனுக்கு வந்து 1H3, அடுத்து ஹீலியம் காட்டலாம். கார்பன் வச்சு பண்ணணும்னா C13, N14. இது ரெண்டும் ஐசோடோன்ஸு. மிரர் நியூக்ளியில் என்னென்னா Z அண்ட் N வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபர்ஸ் பை 1. அட்டாமிக் நம்பர் டிஃபர்ஸ் பை 1னா ஹைட்ரஜனோட வேரியண்ட்டையும் ஹீலியத்தையும் கம்பேர் பண்ணலாம், 2 to 3. அதே மாதிரி லித்தியம் 3 to 7, பெரிலியம் 4, 7. ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சே நம்ம இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஃபேக்டர்லாம் கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இதோட அட்டாமிக் நம்பர் Z எப்படி இருக்குது, மாஸ் நம்பர் A எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அட்டாமிக் நம்பர் கம்பேர் பண்ணுங்கள். Z இதுலேயும் 1, இதுலேயும் 1, இங்கே 17, 17. ஸோ எப்படி இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும். மாஸ் நம்பர் எப்படி இருக்குது, இங்கே வந்து 1, 2, இங்கே 35, 37. அப்போ ஐசோடோப்ஸில் வந்து மாஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும், மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டு. வேறஸ் ஐசோபாரில் அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாஸ் நம்பர் பாருங்கள், ரெண்டுமே 3, 3. இங்கே 14னா 14, ஆனால் எலமெண்ட்டே வேறு எலமெண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் மாஸ் நம்பர் வந்து சேம் தான், ஏன்னா எலமெண்ட் வந்து இஸ் ஃபிக்ஸ்ட் பை அட்டாமிக் நம்பர். அப்போ இங்கே மாஸ் நம்பர் வந்து சேம். ஐசோடோன்ஸ் பொறுத்தளவில் அட்டாமிக் நம்பர் நீங்கள் பார்த்தோன்னே தெரியுது. இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட். மாஸ் நம்பர் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, 4, இங்கே 13, இங்கே 14. ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட் தான். எது தான் சேமாக இருக்கும், நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் சேமாக இருக்கும். நியூட்ரான் நம்பர் சேமாக இருக்கும், அது தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, மிரர் நியூக்ளியை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இதில் வந்து Z அண்ட் N வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் அட்டாமிக் நம்பர் நான் வந்து இங்கே இன்டர்சேஞ்சுன்னு எழுதுகிறேன். நீங்கள் அட்டாமிக் நம்பரையும் எண்ணையும் கம்பேர் பண்ணும் போது தான் இது தெரியும். திரும்ப இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்சேஞ்சு மாஸ் நம்பர் பாருங்கள்,
இது ரெண்டுலேயுமே மாஸ் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ மாஸ் நம்பர் வந்து சேம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்டகரியில் பண்ண போகிறோம்னா நியூட்ரான் நம்பர் அண்டு புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஃபஸ்ட்டு நான் மிரருக்கு முடிச்சிடறேன், மிரர் நியூக்ளிக்கு. இப்போ அதில் இன்டர்சேஞ்சு நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். புரோட்டான் வந்து 1, நியூட்ரான் வந்து இதில் 2. இதில் வந்து புரோட்டான் வந்து 2, நியூட்ரான் வந்து 1. அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கனால நம்ம நியூட்ரான் வந்து எப்படின்னு இதில் எழுதிக்கலாம். நியூட்ரான் நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச்டு. எது கூட இன்டர்சேஞ்ச் ஆகுது? Z கூட இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, புரோட்டான் நம்பர்ஸு அதுதான் ஜெட்டுன்னு சொல்கிறோம், இன்டர்சேஞ்ச்டு. ஐசோடோன்ஸ் பொறுத்தளவில் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். 3 - 1 இங்கே 2 இருக்கும், 4 - 2 2 இருக்கும், 13 - 6 7 வரும், 14 - 7 7 வரும். அப்போ சேம். புரோட்டான் நம்பர் பொறுத்தளவில் பார்த்தோன்னே தெரிஞ்சது, ஆல்ரெடி அட்டாமிக் நம்பர் எழுதுனது தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, தென் ஐசோபார்ஸ். இதில் வந்து நியூட்ரான் நம்பர் பாருங்கள், 3 - 1 2, 3 - 2 1. இங்கே அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கார்பனை பொறுத்தளவில் 14 - 6 8, 14 - 7 7. அப்போ நியூட்ரான் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் எழுதிக்கலாமா? புரோட்டான் நம்பர்ஸ் தான் அட்டாமிக் நம்பர் ஏற்கனவே எழுதியிருக்கோம், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம், அது டிஃப்ரெண்ட்டு தான். இந்த ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கம்பேர் பண்ணோம். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரானையும் நம்பர் ஆஃப் புரோட்டானையும் கம்பேர் பண்ணுறோம். அதான் ரெண்டு லைனாக எழுதிக்கிட்டு இருக்கோம். ஐசோடோப்ஸ் பொறுத்தளவில் நம்பர் ஆஃப் நியூட்ரான் பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ கம்பேர் பண்ணால் 0, இங்கே 1, இங்கே 35 - 17 18, இங்கே 20. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டு. புரோட்டான் நம்பர் அட்டாமிக் நம்பரில் எழுதியிருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், சேம். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐசோடோப்ஸில் ஒரு ஐசோடோப்புக்கும் அதோட இன்னொன்றுக்கும் சேர்ந்து அந்த பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஐசோபார்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் எலமெண்ட்டே மாறிடுது பாருங்கள். எலமெண்ட்டே மாறிடுச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஐசோடோன்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நியர்லி சேமாக இருக்கும். சில சேஞ்சஸ் இருக்குது, சில மிரர் நியூக்ளியில் மேக்ஸிமம் நியர்லி சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த டேபிள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க கேட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃபாக நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் போக ஒரு சின்ன பாயிண்ட்டு ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ், லோ நியூட்ரான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் பார்க்கும் போது இதுவும் சேர்த்து பார்த்தா தான் முடியும். ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ்க்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். தென் பெனட்ரேட்டிங் பவர் ரொம்ப ஹையாக இருக்கும். இது இருக்கிறனால தான் இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணுறோம். போத் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோ நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஃபாஸ்ட் நியூட்ரானை நம்ம சில மாடரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லோ பண்ணுறோம். மாடரேட்டர்ஸ் வந்து யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேரஃபைன் வேக்ஸு, ஹெவி வாட்டர், and graphite.
ஓகே, இதை ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லோ நியூட்ரானுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த ரேஞ்ச் ஆஃப் 0.025 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அந்த ஸ்லோ நியூட்ரானோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.2 கிலோமீட்டர் பெர் செகண்டு. மீட்டர் பெர் செகண்ட் இல்லை, எஸ்ஐ யூனிட்டில் கிலோமீட்டர் பெர் செகண்டு. இதுவும் ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஸ்லோ நியூட்ரான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, கிளாஸிஃபிகேஷன் பார்த்தனால இந்த 2 பார்த்து இதையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், அதில் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 10⁻⁻15 மீட்டர். சில புக்கில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டட் வேல்யூவாகவோ இதை வந்து 10⁻⁻14 எடுத்துருக்கலாம். ரேடியஸ் ஆஃப் ஆட்டம், அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் 10⁻5 times lesser than that of radius of atom. இது நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, இதை வந்து ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து ஜென்ரலாக நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங்கில் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கான எம்பரிக்கல் ஃபார்முலா R = R0 A⁻1/3. இந்த ஃபார்முலா வச்சு மட்டும்தான் இதில் நியூமரிக்கல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் கேட்கவும் முடியும். இதில் R0 வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.2 × 10⁻⁻15 மீட்டர். இதை 1.2 ஃபெர்மின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா வந்து மோஸ்ட்லி வேலிட் ஃபார் த ஆட்டம்ஸ் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 10 தான். அதுக்கு கீழே உள்ளதுக்கு இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுக்குது, கரெக்டான வேல்யூ ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ வேலிட் ஃபார் ஒன்லி அட்டாமிக் நம்பர் மோர் தென் 10. ஓகே, ஸோ இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா வச்சு நான் என்ன சொல்லலாம், R is proportional to A⁻1/3 or else R increases when A increases. இதுவும் சொல்லலாம். ஆனால் இன்க்ரீஸு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆஸ் அ கியூப் ரூட்டில் தான் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இந்த ரிலேஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும். R proportional to A1/3ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் வால்யூம். Volume of nucleus. Volume of nucleus வந்து is approximately 10⁻⁻12 times, மைனஸில் எழுதியிருக்கேன், 12 times as at of atomic volume. அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் the maximum positive charge and total mass of atom is concentrated at the center called nucleus. Rutherford alpha particle experiment வந்து பண்ண இன்ஃபரன்ஸ். ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் நம்ம என்ன எழுதலாம், 4/3 πr³ ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு எழுதலாம். இதில் 4/3 அப்படியே வச்சுக்கிட்டு பை ஆருக்கு நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலாவில் உள்ள எக்ஸ்பிரஷன் எழுதினோம்னா என்னென்ன இருந்துச்சு, R0 A⁻1/3 இருந்துச்சு. இதுக்கு இப்போ உள்ள ஃபார்முலாவில் உள்ள ஒரு க்யூபு. அப்போ இதை ப்ளேஸ் பண்ணோம்னா 4/3 பை R0³ A⁻1/3 × 3 வரும்போது ஏன்னு வந்துடும். ஸோ இது முக்கியமான ரிலேஷன். நான் இதுலேருந்து V proportional to ஏன்னு சொல்லலாம். வேறஸ் உங்களுக்கு R வந்து எப்படி இருந்துச்சு, proportional to A⁻1/3 இருந்துச்சு. இங்கே V proportional to A. அப்போ ஸ்ட்ராங்காக நம்ம என்ன சொல்லலாம், வால்யூம் இன்க்ரீசஸ் when mass number A increases. ஓகே, டென்சிட்டி பார்த்துருவோம். இது எல்லாமே சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். வால்யூம் டென்சிட்டி நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறோம். டென்சிட்டி பொறுத்தளவில் ரோக்கான ஃபார்முலா டென்சிட்டி என்னது, மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸ் வந்து ஒரு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு மாஸ் நம்பர் M மாஸ் இன்ட்டு மாஸ் நம்பர், இது டோட்டல் மாஸை கொடுத்துரும்.
டிவைடட் பை வால்யூம் வந்து 4/3 பை r0 3 a. இப்போ பாருங்கள் ஏ கட் பண்ணிடுறோன்னு வைங்க, 3 மேலே போயிடும். அப்போ 3m/4 பை r0 எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னு கிடச்சிருது 2.38 × 10^17 கிலோகிராம் per மீட்டர் கியூப். அப்போ டென்சிட்டி நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன சொல்லலாம், நான் வந்து ஏற்கனவே என்ன சொன்னேன்னா r ப்ரொபோஷனல் டு a பவர் 1/3ன்னு சொல்லியிருந்தேன். r ப்ரொபோஷனல் டு a பவர் 1/3ன்னு சொல்லியிருந்தேன். வால்யூம் வந்து ப்ரொபோஷனல் டு ஏன்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் டென்சிட்டி பாருங்கள், டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட், எங்கேயுமே ஏவே வரல. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டென்சிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் ஏன்னா எந்த எலமெண்ட் மாறினாலும், மாஸ் நம்பர் மாறினாலும் டென்சிட்டி இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஸோ ஆல் நியூக்ளியை ஹாவ் நியர்லி சேம் டென்சிட்டி. ஏன் நியர்லி கொடுக்குறேன் அப்படின்னா, சில ப்ராக்டிக்கல் ரிசல்ட்ஸில் ரொம்ப மைனூட் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால் இருந்தாலும் அது சேம் டென்சிட்டி தான், பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. ஆல்மோஸ்ட் சைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து அட்டாமிக் மாஸ் யூனிட், அட்டாமிக் மாஸஸ் பற்றி பார்க்க தரலாம். இதோட டெஃபினேஷன் என்ன, அட்டாமிக் மாஸ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஈஸியான யூனிட் 1 AMU இல்லை 1 Uவில் சொல்கிறது வந்து ரொம்ப மினிமம் மாஸாக இருக்கிறனால 10⁻⁻27 kgங்கிற ரொம்ப கம்மியான மாஸில் தான் நியூக்ளியான்ஸ் இருக்குது, தட் இஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸு. ஸோ அந்த ரொம்ப சின்ன நம்பரில் எழுதுறது கால்குலேஷன்ஸில் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லாதனால நம்ம AMU யூஸ் பண்ணுறோம். ஒரு U அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் கிலோகிராமில் எழுதுனா அப்படின்னா 1.66054 × 10⁻⁻27 கிலோகிராம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 இஸ் 1U. அப்போ இந்த 1U வச்சு நம்ம மாஸ் ஆஃப் நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, மாஸ் ஆஃப் புரோட்டான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.007 யூனிட்ஸ்னு எழுதலாம். மாஸ் ஆஃப் நியூட்ரான் எப்படி எழுதலாம்னா 1.009, ஆக்சுவலாக 866 வரும், அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன், 9 யூனிட்ஸ்னு எழுதலாம் AM யூனிட்டில். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எழுதினோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 0.00055, ரொம்ப சின்னது. ஸோ இது வந்து நெக்லிஜிபிள் இன் நியூக்ளியர் கால்குலேஷன்ஸ். ஓகே, தென் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ இஃப் மாஸ் ஈக்குவல் டு ஒரு AMUங்கிற அளவுள்ள ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் எனர்ஜி எவ்வளோ இருக்கும். எப்பயுமே மாஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும், அதான் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஸில் ஐன்ஸ்டீன் சொன்னது. அடுத்த டாபிக் பைண்டிங் எனர்ஜியில் இதை பற்றி E = mc² பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ ஒரு AMU மாஸை வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸிங், அதுக்கு அப்பரேட்டஸே இருக்குது, யூஸிங் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம அட்டாமிக் மாஸ் ஆர் மெஷர்டு. இப்போ இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் தனியாக இப்போ சொல்லிடுறேன். நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி வந்து டிபெண்ட்ஸ் 2 ஃபோர்ஸஸ். ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸு பிட்வீன் P அண்ட் P இருக்குது இல்லையா, புரோட்டான் டு புரோட்டான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அது ஷார்ட் ரேஞ்சில் 1 to 2 ஃபெர்மிக்குள்ளே அந்த மாதிரியான வெரி ஷார்ட் ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். அப்புறம் அது நியூட்ரான் டு நியூட்ரானும் இருக்குது, புரோட்டான் டு நியூட்ரானும் இருக்குது. வெர்சஸ் செகண்ட் ஃபோர்ஸு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது
ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. இது எப்படி இருக்கும்? புரோட்டான் டு புரோட்டான் தான். ஏன்னா ரெண்டுமே சார்ஜ் டிபெண்ட், P2P ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டோட பேலன்ஸில் ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது போக பைண்டிங் எனர்ஜி இருக்குது, அது போக மேஜிக் நம்பர்ஸ் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம புக்குக்கெலாம் ஒரு கொஞ்சம் ஹையர் லெவல். ஸோ நீட் அண்ட் ஜேஇக்கு இது தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கப்புறம் R proportional to A power 1/3, then volume proportional to A mass number. டென்சிட்டிக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? டென்சிட்டிக்கு இது ரெண்டுமே டிபெண்ட் ஆஃப் A, whereas density of nucleus rho is independent of mass number. அதனால தான் அது நியர்லி சேம் ஃபார் ஆல் நியூக்ளியைன்னு சொல்கிறோம். தென் ஐசோடோப்ஸை பொறுத்தளவில் எது சேமாக இருக்கும் அப்படின்னா சேம் புரோட்டான் நம்பர். ஐசோபார்ஸ்க்கு சேம் மாஸ் நம்பர், ஐசோடோன்ஸ்க்கு சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். மிரர் நியூக்ளியைக்கு புரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் இன்டர்சேஞ்சாக இருக்கும். அது போக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அட்டாமிக் நம்பர் டிஃபர்ஸ் பை 1 இருக்கும். இந்த டாபிக் காம்போசிஷன், சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அட்டாமிக் மாசஸ்லேருந்து எந்த மாதிரியான நியூமரிக்கல்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ப்ராப்ளம் ரீட் பண்ணி பாருங்கள். நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் 3.6 ஃபெர்மி. த அப்ராக்சிமேட் நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் காப்பர் எத்தனை ஃபெர்மின்னு கேட்குறாங்க. ஃபெர்மிலே கொடுத்தனால நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? வி நோ தட் R equal to R0 A 1/3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ரெகுலராக கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. இதான் கேட்க முடியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நியூக்ளியை பொறுத்தவரை அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிலையும் ஆல்ஃபா பீட்டா காமா டிகேலேருந்தும் கேட்டிருக்காங்க. ஹாஃப் லைஃபு அந்த மாதிரி டாப்பிக்கு ரிவைஸ்டு சிலபஸில் அதெல்லாம் இல்லாதனால நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபார்முலா தான். இதிலேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். இதிலேருந்து நம்ம ஏற்கனவே என்ன லிஸ்ட் பண்ணியிருக்கோம்? R proportional to A power 1/3 போட்டிருக்கோம். இப்போ நம்ம காப்பருக்கு கண்டுபிடிக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு காப்பருக்கு நான் எழுதிக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் காப்பர் proportional to மாஸ் நம்பர் ஆஃப் காப்பர் பவர் 1/3 எழுதலாமா ஃபார்முலா படி? அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் proportional to மாஸ் நம்பர் ஆஃப் அலுமினியம் பவர் 1/3 எழுதலாம். ஸோ நான் இதை ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு ரேஷியோ, இங்கே ஒரு ரேஷியோ. அப்போ எனக்கு ப்ரொபோஷனாலிட்டி என்னவாகும்? ஈக்குவலாக ஆயிரும். தென் இப்போ சப்ஸ்டியூஷன் போகலாம். ரேடியஸ் ஆஃப் காப்பர் நமக்கு கொடுக்கல, தெரியாது. பை அலுமினியமோட ரேடியஸ் 3.6 ஃபெர்மின்னு கொடுத்துருக்காங்க. நான் கன்வெர்ட் பண்ணல, ஏன்னா ஆன்சர்ஸும் ஃபெர்மியில் இருக்கிறதுனால. அடுத்து மாஸ் நம்பர் ஆஃப் காப்பர் கொடுத்துருக்கத வச்சு நம்ம எழுதிக்கலாம். 64 பவர் 1/3 கியூப் ரூட் எடுக்கணும். அடுத்து அலுமினியத்துக்கு 27, இதுக்கும் கியூப் ரூட்டு. கியூப் ரூட் எடுத்தால் இது 4 ஆகுது, டிவைடட் பை 3 ஆகுது. அப்போ ரேடியஸ் ஆஃப் காப்பர் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் உள்ள 3.6 நெக்ஸ்ட் சைட் கொண்டு வரோம். நியூமினேட்டருக்கு வந்தது இன்ட்டு 4/3. ஸோ கட் பண்ணிங்கன்னா 3 வந்து 1 டைமு, இங்கே 1.2 டைம்ஸு. இதை 12னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4.8 ஒரு டெசிமல் தள்ளி வச்சுட்டா 4.8 ஃபெர்மி அப்படிங்கிறது ஆன்சர். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நமக்கு நோன் ஃபார்முலாலேருந்து என்ன ப்ரொபோஷனாலிட்டின்னு எழுதியிருக்கோம், அதை வச்சு காப்பருக்கு அலுமினியத்துக்கு ரேஷியோ எழுதுகிறோம். ஒரு ரேஷியோ டைப்னாலே நமக்கு ஒரு 4 குவான்டிட்டியில் 3 இருக்குன்னா இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளான சம்மு இந்த டைப்பில் தான் கேட்க முடியும். இப்போ இதுலேயே இந்த நியூமரிக்கல் பாருங்கள். radius of germanium nuclide is measured to be twice the radius of beryllium கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கேட்குறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அதாவது மாஸ் நம்பர் கேட்குறாங்க. அகெயின் அதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க டேட்டா எழுதிக்கலாம். இப்போ பெர்லியமோட ரேடியஸை
ரேடியஸ் ஆஃப் பெர்லியமை நான் ஜஸ்ட்டு ஆர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஜெர்மானியம் ரேடியஸ்க்கு என்ன லைன் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் ஜெர்மானியம் வந்து இஸ் மெஷர்ட் டு பி ட்வைஸ் த ரேடியஸ் ஆஃப் பெர்லியம். பெர்லியம் நான் ஆர்னு எடுத்தேன்னா இது வந்து 2R. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து நமக்கு லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி என்ன தெரிஞ்சிருக்கணும், ஆர் ப்ரொபோஷனல் டு a பவர் 1/3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ திரும்ப இது ரேஷியோ டைப்புங்கிறனால நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாமா? நான் என்ன எழுதலாம், ரேடியஸ் ஆஃப் ஜெர்மானியம் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் பெர்லியம் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் ஆஃப் ஜெர்மானியம் பவர் 1/3 பை மாஸ் நம்பர் ஆஃப் பெர்லியம் பவர் 1/3. அப்போ ரேடியஸ் ஆஃப் ஜெர்மானியம் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம், 2Rன்னு எழுதியிருக்கோம். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2R டிவைடட் பை ஆருங்கிறது பெர்லியம்க்கு ஈக்குவல் டு மாஸ் நம்பர் ஆஃப் ஜெர்மானியம், தட் இஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ப்ரெசன்ட் இன் ஜெர்மானியம் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அது நமக்கு தெரியாது. அப்போ AGE பவர் 1/3 அப்படியே வச்சுக்கிறேன். பெர்லியம்க்கு இருக்குது BE 49 கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்பர் வந்து 9. அப்போ 9 பவர் 1/3. கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், போத் சைட்ஸு க்யூப் பண்ணுறேன். அப்போ க்யூப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த RR கட் பண்ணிடுறேன். அப்போ 2 × 2 × 2ங்கிறது வந்து நமக்கு 8 வந்துடுது, டிவைட் பை 1 அப்படியே நான் விட்டுறேன். ஈக்குவல் டு A பவரில் 1/3 இருக்குது, திரும்ப அதை 3ஆல் பவர் எடுக்கும் போது என்ன ஆகும், ஜஸ்ட்டு AGE ஆகும், டிவைடட் பை 9 பவரில் 1/3 இருக்குது, அதுக்கு திரும்ப க்யூப் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அது 9ன்னு ஆகும். அப்போ நம்ம AGEக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும், 8 × 9 வரும், தட் இஸ் 72 நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். இதான் மாஸ் நம்பர், அதான் நியூக்ளியார் நம்பரும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமில் ரேடியஸ் எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கூடிய ரேடியஸ் வந்து இது டைரெக்டாக கொடுத்தாலும் ஈஸி. இப்போ ரேடியஸ் ஆஃப் பெர்லியம் வந்து ஒரு 1 ஃபெர்மி, இது வந்து எத்தனை ஃபெர்மின்னு கேட்டாலும் இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருக்காங்க. அகெயின் அதே ரேஷியோ டைப்பில் நம்ம இங்கே நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தேர்ட் ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே இது 2022 நீட்டில் கேட்ட கொஷின். A nucleus of mass 189 split into 2 nucleus 125 and 64 இருக்க மாதிரி ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் டாட்டர் நியூக்ளியை ரேஷியோவை கேட்டாங்க. ஸோ இதுவும் அதே ஃபார்முலா அதே டைப்பு. நம்ம நீட்டில் கேட்டனால அதோட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டாலே சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நியூக்ளியஸ் 180 மாஸ் நம்பர் கொண்டது வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து 125, இன்னொன்று வந்து 64. அப்போ இந்த டாட்டர் நியூக்ளியஸ்க்கு ரேஷியோ கேட்டனால நான் R1/R2ன்னு எடுத்துக்கிறேன். ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தனால நம்ம அவங்க கொடுத்த ஆர்டர் எடுத்துக்கணும். இதை தான் R1 எடுக்கணும், இதை R2ன்னு எடுக்கணும். ரெண்டையும் மாற்றி எடுத்தால் அதை வச்சு சால்வ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸில் இருக்கும். அதனால் R1 R2 அவங்க கொடுத்த ஆர்டரில் எடுத்துக்கணும். ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம், A1 பவர் 1/3 பை A2 பவர் 1/3 எழுதலாமா? இந்த ரேஷியோ வச்சு தான் லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸும் பண்ணோம். ஸோ R125ஓட ரேடியஸ் பை R64ஓட ரேடியஸ், இதுக்கான ரேஷியோ தான் நமக்கு வேணும். வேல்யூ தேவையில்லை, ரேஷியோ தான் வேணும். ஸோ A1 எவ்வளவு, ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு 125 மாஸ் நம்பர் வந்து 125 பவர் 1/3 பை ரெண்டாவது உள்ள நியூக்ளியஸ்க்கு மாஸ் நம்பர் 64 பவர் 1/3 ஃபார்முலால் உள்ளது. R125 பை R64க்குள்ள ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா, க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா 5 வருது, இங்கே வந்து 4 வருது. அப்போ ரேஷியோன்னா நான் என்னென்னு சொல்லலாம், 5:4ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 கரெக்டு. இதுவே R1 R2 மாற்றி எடுத்துட்டிங்கன்னா 4:5ன்னு வரும், அதுவும் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதனால் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரில் கரெக்டாக கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஓகே, இந்த டாப்பிக்கில் ஐசோபார், ஐசோடோப், ஐசோடோன்ஸ், மிரர் நியூக்ளியர் வந்து கொஸ்டின் கேட்க முடியும். அதனால் ஒரு சாம்பிள் கொஸ்டின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ்லாம் கேட்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கேட்க முடியும். இதில் கொஞ்சம் ஆல்ஃபா பீட்டா காமா
டிகே ப்ராசஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இது பண்ண முடியும். இருந்தாலும் ஐசோடோப்ஸ்லேருந்து வந்திருக்கனால நான் அந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஏன்னா எலமெண்ட் ஏ டிகேஸ் இன்ட்டு எலமெண்ட் சி ரெண்டு ப்ராசஸ் நடுவில் பியாக மாறுது, பிக்கு அடுத்து சியாக மாறி இருக்குது. அதுக்கு 2 ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது என்ன எலமெண்ட்டாக இருக்கும், ஏசி இல்லை பிசி ஏபி, இதில் ஏதாவது என்ன எலமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனில் ஏ வந்து ஃபஸ்ட்டு பியாக மாறுது ப்ளஸ் He224. அப்போ ஹீலியம் வந்தாலே இது என்ன ரியாக்ஷன், ஒரு ஆல்ஃபா டிகே. அடுத்து பி வந்து என்னவாகுது, சி ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அப்படின்னா இது பீட்டா டிகே, பீட்டா மைனஸ் டிகே. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற ஒரு எலமெண்ட்டு, அதுக்கு அட்டாமிக் நம்பர் ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், மாஸ் நம்பர் ஒய்னு வச்சுக்கலாம். இது என்ன டிகே ஆகுது, ஆல்ஃபா டிகே ஆகுது. ஆல்ஃபா டிகேனா தான் உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பரில் 2 போயிடும். இதில் வந்து பீட்டா வருதுன்னா அட்டாமிக் நம்பர் எக்ஸ் வந்து -2 ஆயிரும், மாஸ் நம்பரில் 4 குறைஞ்சிரும். இப்போ பியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பி வந்து சியாக கன்வெர்ட் ஆகிறதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பீட்டா டிகே ஆகிருக்கு. எதனால் நான் பீட்டா டிகேன்னு சொல்கிறேன், எலக்ட்ரான் வந்திருக்கு. அடுத்து 2 பீட்டா டிகே ஆகிருக்கு, ஏன்னா 2 டைம்ஸ் எலக்ட்ரான் வந்திருக்கு. அப்போ 2 பீட்டா மைனஸ் டிகேஸ் வந்து நடந்திருக்கு. நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன், 2 பீட்டா போட்டுக்கிறேன். இங்கே ஏற்கனவே பியில் என்ன இருக்குது, x-2 இருக்குது, y-4 இருக்குது. பீட்டா டிகேயில் என்ன ஆகும் அப்படின்னா, பீட்டா டிகேயில் வந்து அட்டாமிக் நம்பர் Z வந்து +1 இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் A வந்து நோ சேஞ்சு. இது பீட்டா டிகேயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பரில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு பீட்டா டிகேயில் அட்டாமிக் நம்பர் 1 கூடும், அடுத்த பீட்டா டிகேயில் இன்னொன்று கூடும். மாஸ் நம்பரில் 2 ப்ராசஸ்லையுமே 2 பீட்டா டிகேக்கும் சேர்த்து எந்த சேஞ்சஸ் இருக்காது. அப்போ எழுதிக்கலாமா, x-2 ஆல்ரெடி உள்ளது, y-4 ஆல்ரெடி உள்ளது. இப்போ 2 பீட்டா டிகேயில் இந்த அட்டாமிக் நம்பர் ஒரு டிகேக்கு 1 வீதமாக 2 டிகேக்கு 2 இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பரில் சேஞ்சஸே இருக்காது. அப்போ சி வந்து என்னவாகுது, x-2 x ஆகிடுது, இது y-4 ஆகுது. இப்போ நம்ம ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணுவோம். ஏ வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள், வெர்சஸ் சி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்டாமிக் நம்பர் ரெண்டுலேயுமே சேம், பட் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டு. சேம் atomic number, that is Z, different mass number A. அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், இது டெஃபினிஷன் படி இது வந்து ஐசோடோப்ஸு. எது, A and C ஆர் ஐசோடோப்ஸு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இது மாதிரி இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் சீட்ஸ் இந்த டாபிக்ஸில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த டாப்பிக்கில் ரொம்ப ஃபெமிலியர் ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.